ஜூலை மாதம் 4ஆம் திகதி ஒரு இலங்கையினுடைய ஒரு முக்கியமான பத்திரிகை ஒரு செய்தி இன்றைய நாள்ல வெளியிட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்ப ஒரு மனிதருக்கு இருக்கிற ஆயுள் காலம் அது 60 வயதோ 70 வயதோ 80 வயதோ ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். ஆனால் இந்த சாதாரணமான மனிதர்களுடைய ஆயுள் காலத்தை விட வைத்தியர்களுடைய ஆயுள் காலம் 15 வருடங்களால குறைந்திருக்கிறது. ஒரு சாதாரணமான மனிதருடைய ஆயுள் காலத்திலிருந்து 15 வருடங்கள் குறைந்திருப்பதாக அண்மை கால ஒரு கணக்கெடுப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இது இலங்கையில மட்டுமில்ல, சர்வதேச ரீதியிலையும் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் மூலமாக இந்த தகவல்கள் இப்பொழுது வெளியாக இருக்கு. இது மட்டுமில்லாமல் வைத்தியர்களுடைய 22% பலதரப்பட்ட மன அழுத்தங்களால பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த கணக்கெடுப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட சுகாதார அமைச்சு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. டெங்கு நோயால பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. 39ஆக பதிவாகி இருக்கு. நேற்று ஜூலை 3ஆம் தேதி வெளியிட்ட கணக்கெடுப்பின்படி இன்று வெளியிட்ட கணக்கெடுப்புல 58,000 பேரை தாண்டி இருக்கிறது. டெங்கு நோயாளர்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை கடந்த 3 நாட்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 3,500 பேருக்கும் அதிகமானவங்க வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது டெங்கு நோய் 1% கூட இன்னும் குறையல. கடந்த 2-3 கிழமையா இதனுடைய பரவல் மிகப்பெரிய அளவுல உச்சத்தை அடைந்திருக்கிறது. ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி செல்கிறது. இதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அது ஒழிப்பு நடவடிக்கைகள் நடந்தாலும் இன்னும் சரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த டெங்கு பரவலை கொண்டு வர முடியாமல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மிக அவதானமா இருக்க வேண்டியது கட்டாயம். காரணம், இப்பொழுது வைத்தியசாலைகளிலேயே இடமில்லாத அளவுக்கு டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஒரு நாளைக்கு 1000க்கும் அதிகமானவங்க வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக பதிவாகி இருக்கிறது. இலங்கையினுடைய மத்திய வங்கி ஒரு மிக முக்கியமான தகவலை நேற்றைய நாள்ல வெளியிட்டாங்க. நிறைய பேர் இதை பார்த்திருப்பீங்க. அதாவது நேஷனல் லங்கா ஃபைனான்ஸ் பிஎல்சி என்ற நிறுவனம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, அல்லது அவங்களுடைய உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, அல்லது இந்த நிறுவனம் திவாலாகி இருக்கிறது அல்லது வங்குரோத்தாகி இருக்கிறது என்று கூட சொல்லலாம். இந்த நிறுவனம் இப்பொழுது ஒரு உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிறுவனமாக மாறி இருக்கிறது. இந்த நிறுவனத்துல முதலீடு செஞ்சவங்க, இந்த நிறுவனம் மூலமாக லோன் பெற்றவங்க, இந்த முதலீடு செய்தது மட்டுமில்லாமல் இந்த நிறுவனத்துல வைப்பு செய்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இதுல பில்லியன் கணக்கான பணம், முதலீடு செய்யப்பட்ட பணம் இந்த நிறுவனத்துல இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால பலருடைய ஒரு குழப்பம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. நிறுவனத்துல முதலீடு செஞ்சவங்க, வைப்பு செஞ்சவங்க, அவங்களுடைய பணம் எப்படி மீள பெற்றுக்கொள்றது அப்படின்ற பெரிய ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. எனவே இது எல்லாமே இப்பொழுது மத்திய வங்கியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதால யாரெல்லாம் முதலீடு செஞ்சாங்க, யாரெல்லாம் வைப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கான பணங்கள் திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இப்பொழுது அவங்க அந்த நடவடிக்கைகளை மத்திய வங்கி மேற்கொள்வாங்க. ஆனா எப்ப கிடைக்கும், எத்தனை நாள்ல கிடைக்கும், எத்தனை மாதத்துல கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஆனால் இது தொடர்பான தகவலை தேடி பார்க்கும்போது இந்த நிறுவனம் இப்பொழுது உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிறுவனமாக மாறி இருக்கிறது. இந்த நிறுவனத்தால இனி யாருக்கும் கடன் கொடுக்கவோ அல்லது யார்கிட்டமிருந்து பணம் வாங்கவோ, வைப்பு வாங்கவோ அல்லது முதலீடுகளை அந்த மாதிரி நடவடிக்கைகளை செய்வதற்கு முடியாது. காரணம், இந்த நிறுவனத்துக்கான உரிமம் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டிருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய மத்திய வங்கியினால. இலங்கையினுடைய சுங்க திணைக்களம் பெரிய அளவான வருமானத்தை பெற்ற திணைக்களமாக மாறி இருக்கிறது. இதுல முக்கியமாக சொல்ல போனா 1.3 டிரில்லியன் வருமானத்தை பெற்றிருக்கிறது இலங்கையினுடைய சுங்க திணைக்களம். இந்த 6 மாத காலம் ஜூன் 30ஆம் தேதிக்கு வரைக்கும் இந்த தொகை பதிவாகி இருக்கிறது. நம்ம கோடியில சொன்னோம்னு சொன்னா 13 லட்சம் கோடி. எனவே இது பெரிய ஒரு தொகையாக இருக்கு. இந்த வருஷம் சுங்க திணைக்களத்தால மட்டுமே இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கிற வருமானம் 25 லட்சம் கோடி. எனவே இது அடையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் அதனுடைய அரவாசி இப்ப கிடைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் எனக்கு கேட்கிற ஒரு கேள்வி, இந்த டின் நம்பர் பற்றி நீங்க எதுவும் சொல்லல. டின் நம்பர் எந்த வகையில இப்பொழுது இருக்கு, எப்படி இதை எடுக்கிறது, இது கட்டாயமானதா, யாரெல்லாம் எடுக்காம இருக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, தண்ட பணம் இருக்கா, இந்த மாதிரியான பல கேள்விகளோட நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. டின் நம்பர்ன்றது கட்டாயமான ஒன்றுதான். அதுக்காக பதற வேண்டிய அவசியம் இல்லை. டின் நம்பர் கட்டாயமானது. எல்லாருக்குமே இனி டின் நம்பர் இருக்கணும். அதுக்காக அதனால வரி கட்டணுமா அப்படின்றதுலாம் இல்லை. அந்தந்த அளவுக்கு ஏற்ற வகையில் தான், அந்தந்த வருமானத்துக்கு ஏற்ற தான் வரி கட்டணும். இனி வருகின்ற காலத்துல நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்ல போனா, இப்ப நம்ம தேசிய அடையாள அட்டை இலக்கம் இருந்தா ஏதோ ஒரு வகையில நாம ஐடென்டி கார்டு நம்பரை வச்சுதான் நிறைய வேலைகள் செய்யறோம். அரசு திணைக்களங்களா இருக்கட்டும், பேங்க் வேலையா இருக்கட்டும், இது எல்லாமே. இனி அதை தாண்டி டின் நம்பர் இதுல இருந்து முக்கியத்துவம் பெறும்.
தேசிய அடையாள அட்டையை விட டின் நம்பர் முக்கியத்துவம் பெறும். எனவே டின் நம்பர் நாம எடுத்துக்கொள்வது தான் கட்டாயமானது. அதுக்காக பதற வேண்டியதில்லை. நீங்க உங்களுடைய டின் நம்பரை நேர காலத்தோட எடுத்துக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் டின் நம்பர் எடுத்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக இறைவரி திணைக்களம் சொல்லியிருக்காங்க. இதுல டின் நம்பர் எடுக்காம உடனடியாக பாதிக்கப்படுறவங்க யாருன்னு சொன்னா, நாளைக்கு நீங்க போய் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் திறக்க போறீங்கன்னு சொன்னா அதுக்கு டின் நம்பர் கட்டாயம் தேவை. எனவே அந்த மாதிரி விஷயங்கள் சில நேரங்கள் அரசு திணைக்களங்கள்ல ஏதாவது வேலைகள் செய்யும் போது ஐடென்டி கார்டு நம்பர் கேட்பாங்க. அதுக்கு பதிலாக நீ டின் நம்பர் கேட்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு அப்ளிகேஷன் போட போறீங்கன்னா கூட இனி டின் நம்பர் அதுல இனி சேர்க்கப்படும். உங்களுடைய வாகனங்களுடைய லைசன் வந்து புதுப்பிக்க போறீங்கன்னாலும் அதுல டின் நம்பர் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இனி டின் நம்பர் கேட்பாங்க. இப்பவே அது அமுல்ல இருக்கு. எனவே இப்ப மட்டுமில்ல இனி அது முக்கியமான பொருளாகத்தான் இருக்கவும் போகுது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வெட், அதாவது பெறுமதி சேர்வரி. இந்த வரி தொடர்பாக பலதரப்பட்ட குழப்பங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதாவது இப்போ ஒரு நிறுவனம் அல்லது ஒரு கடை வச்சிருக்கவங்க எவ்வளவு ரூபாவுக்குள்ள அவங்களுக்கு வியாபாரம் நடந்தா வெட் கட்டணும் அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுல பெரிய குழப்பம் வந்தது கடந்த நாட்கள்ல. ஆனா இப்ப அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வருஷத்துல 6 கோடி ரூபாய் ஒரு நிறுவனத்தின் கீழேயோ ஒரு பதிவு செய்யப்பட்ட வியாபாரத்தின் கீழேயோ 6 கோடி ரூபாவுக்கு மேல நீங்க வியாபாரம் செய்தால் மாத்திரம்தான் நீங்க 18% வட் வரி செலுத்தணும். அதுக்குள்ளனா நீங்க செலுத்த தேவையில்லை. ஆனால் 1,50,00,000 மேல உங்களுடைய வியாபாரம் நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வட்டை வந்து பதிவு செய்யணும். உங்களுடைய நிறுவனத்துக்குள்ள ஒரு வட் இலக்கம் பதிவு செய்யணும். ஆனால் நீங்க 6 கோடிக்கு மேல போனா தான் அந்த வட்டை நீங்க செலுத்தணும். எனவே இதுதான் இப்ப இருக்கிற நடைமுறை. இதனால பெரிய குழப்பம் அடைய தேவையில்லை. நீங்க கடை வச்சிருந்தாலும் சரி, வியாபாரம் செஞ்சாலும் சரி, ஆன்லைன் வியாபாரம் செஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட், உங்களுடைய நிறுவனத்தின் பேர்ல வர பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 6 கோடிக்கு மேல ஒரு வருஷத்துல பணம் வந்து போயிருக்கு. அது வருமானம் இல்ல, வந்து வியாபாரம் நடந்திருந்தால் நீங்க வட் செலுத்துறதுக்கு தகுதியுடையவராக மாறுவீங்க. எனவே இதுல கவனமா இருங்க. வட் இலக்கத்தை எடுத்து வச்சுக் கொள்றதுலையோ, அதை எடுத்தா உடனே வட் கட்டணுமோ அப்படின்றதெல்லாம் கட்டாயம் இந்த டின் நம்பர் மாதிரி தான் அதுவும். எனவே இதுவும் ஒரு குழப்பத்துல இருக்கு. நிறைய பேர் இதுல தொடர்பாக தேடுறீங்க. சில விஷயங்கள் வந்து அளவுக்கு அதிகமா பார்க்கும்போது ஒரு குழப்பம் வருது. இந்த மாதிரி தான் சாதாரணமா இந்த விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பதற வேண்டியது இல்லை. இது சரியா இதுதான் அப்படி தெரிஞ்சு கொண்டாலே ஓகே, இதுல இருந்து நாங்க விடுபட்டோம் அல்லது நாங்க இதுக்குள்ள இருக்கிறோம், அதனால அதுக்கேற்ற மாதிரி நாங்க வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள வரலாம். எனவே இதுதான் இப்ப இருக்கிற இந்த வட் முறைமையில் இருக்கிற நடைமுறை. வாகன இறக்குமதி பற்றி நிறைய பேர் தேடுற விஷயத்தை பார்த்தேன். வாகன இறக்குமதி இப்ப வந்து மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. காரணம்னு சொன்னா அண்மையில கொண்டு வரப்பட்ட அதிகப்படியான வரி, அதோட வட் வரி, இந்த மாதிரியான வரிகள் தொடர்பாக அதோட வெளிநாடுகள்ல ஜப்பான்ல வாகனங்களுடைய விலைகள்ல சில மாற்றங்கள் வந்திருக்கு, கொஞ்சம் அதிகரிப்பும் வந்திருக்கு. எனவே இதனால வாகன இறக்குமதியும் வாகனம் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கையும் குறைந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் சொல்லிருக்காருன்னு சொன்னா, வருகிற நாட்கள்ல அரசாங்கம் ஒரு 2 மாசத்துலயோ ஒரு 3 மாசத்துலயோ அதிகரிச்ச வரியை குறைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி குறைச்சாலும் இப்ப அதிகரிக்கப்பட்ட வாகனங்களுடைய விலைகள்ல மாற்றம் வராது, குறையாது அப்படின்னு சொல்றாங்க. காரணம்னு சொன்னா, நாம முதல்ல சொன்ன மாதிரி வெளிநாடுகள்ல ஜப்பான்ல இருந்து வர வாகனங்கள் அங்கேயே விலை கூடி இருக்கு. ஒரு 3 வருஷத்துக்குள்ள பாவிச்ச வாகனத்தை இங்க கொண்டு வரும்போது ஒரு 2 மாதத்துக்கு முதல் கொண்டு வந்த விலையை விட இப்ப அதிகரித்து இருக்கிறது. அதனால வாகனங்களுடைய விலைகள் இங்க குறைய வாய்ப்பு இல்லை. இலங்கையில புத்தகம் அச்சிட்டதுல 21 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்காம். இது இப்ப இல்ல, 2002ஆம் ஆண்டு புத்தகம் அச்சிடப்பட்ட அந்த நேரத்துல பாடசாலை புத்தகங்கள், அரசாங்கத்தினுடைய பாடசாலை புத்தகங்கள், இதுல 21 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கிறதாக இப்ப அண்மையில் நடந்த விசாரணைகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. 2002ஆம் ஆண்டு பாருங்க. அதுக்கு பிறகு அதுக்கு முதல் எல்லாம் தேடி பார்த்தா எத்தனை கோடி ரூபாய் பெரிய அளவான மோசடி நடந்திருக்கு. இந்த புத்தகம் அச்சிடுறதுலேண்டா ஒரு வருஷத்துல 21 கோடி ரூபாய் நடந்திருக்கு. இது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்படும். இந்த விஷயங்கள் கடந்த மணித்தியாலங்கள்ல இன்றைய நாள்ல பார்க்கப்பட்ட செய்திகளுடைய சுருக்கம்.